வணக்கம். நான் டாக்டர் தீபிகா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, வெயிட் கெயின்க்கான ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட்டு வெயிட் கெயின் எதனால ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், அதுக்கான ரீசன் கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணா தான் நம்ம வெயிட் கெயினை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல். எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்ற இருக்கப்போ வந்து அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆக சான்ஸ் இருக்குது. தென் ஜெனட்டிக்காகவே வந்து ஃபேமிலியில் எல்லாருமே ஒபிஸாக தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து வெயிட் போடுவாங்க. இன் மெடிக்கேஷன்ஸ் வேறு ஏதாவது எடுத்துகிட்ருக்காங்க, அதாவது ஹார்மோனல் பில்ஸு இல்லை ஸ்டீராய்ட் ஹார்மோன்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். தென் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடியாக இருக்கலாம், இல்லை தைராய்டு அந்த மாதிரி இருக்கலாம். தென் ஸ்லீப் கரெக்டாக இல்லை, ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை, நைட் ஷிஃப்ட்ஸு அந்த மாதிரி போகிறவங்களுக்கு அந்த மெட்டபாலிக் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால வெயிட் கெயின் ஆகும். தென் மெனோபாஸ் அட்டைன் பண்ணுறாங்க, 45 இயர்ஸ் அபோவ் பீரியட்ஸ் நிற்க போது மென்சஸ் அப்படின்னா அந்த டைமில் வெயிட் கெயின் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரி காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதை நம்ம சரி பண்ணால் தான் வந்து வெயிட் கெயினை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.